விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி மலையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், விவரம். வணக்கம் தர்ஷினி. புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலிகம் சந்தனமகாலிகம் கோவில். இந்த கோவிலானது தரைமட்டத்தில் இருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 4 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சதுரகிரி கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் புரட்டாசி மாத பிரதோஷ மகாலய அமாவாசை மற்றும் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சதுரகிரி சுந்தர திருவிழாவிற்கு 9 நாட்கள் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல கோவில் நிர்வாகம் சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இன்று மகாலய அமாவாசை என்பதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் வசதிக்காக மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடு. விவரங்களுக்கு நன்றி செந்தில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.